ஏய் மறக்காமல் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போ. இங்கே பாரு, நீ எதுவும் தேவையில்லாமல் பேசாத. எதுவாக இருந்தாலும் நாங்களே பேசிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓவராக பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. ஸ்டே ஸ்ட்ராங். இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. கல்யாணம் நின்று போச்சு அப்படின்றத வெளியே சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போனது நல்லதாக போச்சு. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இப்படி பொதுவாக சொல்லாதீங்க. என்ன செட் ஆகலைன்னு கரெக்டாக சொல்லுங்கள். இல்லைம்மா, அது ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல. இல்லை நீ நானே கிளியராக சொல்லிடுறேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ஆண்டி, என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்படின்னா எப்படி? இப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக, கேரிங்காக, எமோஷ்னலாக. எமோஷன்ஸை மட்டுமே பெரிய விஷயமாக பார்க்குற ஆளாக தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயத்துக்கும் உங்கள் பையனுக்கும் சம்மந்தமே இல்லை ஆண்டி. இந்த சின்ன வயசுலேயே நீ அதை எப்படிம்மா கண்டுபிடிச்ச? சின்ன சின்ன விஷயத்த வச்சு தான் ஆண்டி. அன்றைக்கி ஒரு நாள் இவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா, காலையிலேருந்து நடந்து ஷாப்பிங் பண்ணி காலெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா ரிப்ளை அனுப்புகிறாரு? என்னடா அனுப்புன? ஒமேகா 350 காலையில் 1 நைட் 1. பார்த்தீங்களா? ஆனால் நான் டோட்டலாக வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். ஐயோ கால் வலிக்குதா, இப்போ மட்டும் நான் உன் கூட இருந்திருந்தா அம்மா ஒரு டீ போட்டு கொடுத்துருப்பேன், உன் கால் அழுத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட் தான்ட்டி எனக்கு வேணும். மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டர் வேணாம் ஆண்டி. வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிறது நல்லதானம்மா? டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பார்த்துக்கலாம் அங்கிள். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு கூடயே வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டில் தண்ணி பிரச்சனை வரும்னு ப்ளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கரெக்ட். நீங்கள் எப்பவும் போல் சைலண்ட்டாகவே இருங்க அங்கிள். நான் ஆண்டிக்கிட்டே பேசிக்கிறேன். மினி, நீ தான் தப்பாக சென்ஸ் பண்ணிட்டு அவரை தப்பாக நினைக்கிற. நீ எனக்கு புத்தி சொல்லாத. அண்ணி அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிட்டா காலம் பூரா அவளுக்கு அடிமையாக இருப்பேன்னு எத்தனை தடவை சண்டை போட்டாரு. உங்கள் 2 பேருக்குள்ளே மூட்டி விடுறதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதே எப்படி உன் இஷ்டமோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது என் இஷ்டம். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அன்னி கூட உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கும் போது அந்த ரிப்போர்ட் இவருக்கு அனுப்பிச்சிட்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார்? கேளுங்க நீங்களே. இதுக்கு என்ன சொன்ன? 12 மணி நேரத்தில் செத்துருவாருன்னு சொன்னேன். அவர் வாய வச்ச மாதிரியே 12 மணி நேரத்தில் செத்துட்டார். அப்போ கரெக்டாக தானம்மா சொல்லியிருக்கான். சொன்ன மாதிரி செத்துட்டார்ல. செத்துட்டு போகிறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் யாராச்சும் அப்படி நெகட்டிவாக சொல்லலாமா? ஒன்றும் ஆகிடாது, ஹாப்பியாக இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பாசிட்டிவாக தானே சொல்லணும். நெகட்டிவாக இருந்த ரிப்போர்ட் எப்படிம்மா பாசிட்டிவாக சொல்ல முடியும்? சொல்லணும், பாசிட்டிவாக தான் சொல்லணும். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. செத்தவன் காதில் கூட போய் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னால் செத்தவன் கூட உயிரோட எந்திரிச்சு வந்துடுவான். எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகாக இருந்த அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. பாத்தியா, ஒரு டாக்டருக்கு டாக்டர் பொண்ணு தான் கரெக்ட். இங்கே பாருமா, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்ன மாதிரியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் நேராகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சேஃப்டியும் இந்த கல்யாணம் நிற்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னங்க, வாங்க போகலாம். அவன் வரும்போது வரட்டும், நீங்கள் வாங்க போகலாம். மை சன். போயிட்டாங்கல்ல, ஓரா டைம் ஆச்சு. மை டேட். தம்பி, டீ சாப்பிட்றீங்களா? இவங்க இஷ்டத்துக்கு நம்மளை கூப்பிடுவானுங்க. இவங்க கூப்பிடும்போதுலாம் நம்ம வரணுமா? நம்ம என்ன வித்தியாவாக இருக்கோம் சார்? என்ன ஞாபகம் இருக்கா சார்? உன் பேர் டேனி டிசோசா, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் என்ஜின் டிரைவராக வேலை பார்க்குற. உன் பொண்ணு பேர் ஏஞ்சல் நடி சோசா. போன மாதம் காலையில் 8ஆம் தேதி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது விநாயகர் தெரு முனையில் உன் பொண்ணு காணாமல் போயிடுச்சு. வயசு 12, ஹைட்டு 5.2, வெயிட் 41 kg, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இது போதுமா இல்லை உங்கள் பேர் தாத்தா பேர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணுமா? பிளடி இல்லை சார். மெமரி போகிற செக் பண்ணுறேன். அப்படி இல்லை சார். நீ என்ன கேட்க போகிற தெரியும். உன் பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா அதானே? ஆமாம் சார். உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லுங்க சார். உண்மையை சொன்னால் ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்கிறேன். உன் பொண்ணு கண்டிப்பாக கிடைக்கும்.
சார் என்ன சார் ஆச்சு? சார் என் பொண்ணு காணாம போய் 1.5 மாதம் ஆச்சு சார். எங்கே போனா என்ன எதுவுமே தெரியல சார். என்ன சொல்கிறாங்க? கண்டுபிடிச்சா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்போ கண்டுபிடிப்பாங்களா? அதான் சார் நான் டெய்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன். சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என் பொண்ணு செத்து போட்டாலும் சொல்லுங்க சார். வேற யாராவது அன்னோன் பர்சன் சமீபத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து போனாங்களா சார்? ஏயா கத்துற? சாப்பிட்டியா? நீ ஒன்று பண்ணு, இவங்க ஃபேமிலியில் ஒரு பொண்ணை காணும். இவங்களோட அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது த்ரெட்டனிங் கால் வருதான்னு கால் டேப் பண்ண கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஐயோ மீண்டுமா டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்க ரெக்கமெண்ட் பண்ணுற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. எவ்வளோ நாள் தான் காலையில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். நாலாம் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண வேணாவா? நீ ரொம்ப பேசுகிற, நீ போக வேண்டாம். நான் வேற யாராவது அனுப்பிச்சுக்கிறேன். நான் தான் போவேன். கிளம்புங்க. குழந்தைய பார்த்துக்கிட்ட விட்டு அதோட என்ன வேலை? சரி போதும் போ. ஏய் வீட்டில் இருக்கணும்டா, வெளியே எங்கேயும் போயிடாத. பாத்திரம் வந்தாலும் வீட்டிலே எடுத்துருவா. பக்காவாச்சு. ஃபைனல் செக்கிங். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன சார் அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? அதுக்குள்ளே கால் வந்துடுச்சுன்னா? அதுக்குள்ள எனக்கு பசி வந்துச்சு. இப்போ தானே காஃபி குடிச்சிங்க. ஓ கனவு பாக்குறியா நீ? உனக்கு இது முதல் கேஸு, எனக்கு இது 17வது கேஸு. 8 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு காணாமல் போச்சுனாலே she will never come back. அது மேக்ஸிமம் ஹியூமன் டிராஃபிக்காக தான் இருக்கும். சார் இந்த ஹியூமன் டிராஃபிக்னா என்ன சார்? ஒரு இடத்துல இருந்து மனுஷங்களை கத்திட்டு போய் வேற இடத்துல விற்கிறது. அது தெரியாம கால் பண்ணுவான், காசு கேட்பான். ஏன் தாலியா இருக்கிறீங்க? ட்ரிபிள் பெட்ரூம் தானே, ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் அழுவுங்க. நான் சொன்னது உங்க யாருக்கும் புரியல, அவருக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்குது. பொண்ணு வராது தெரிஞ்சுட்டு எவ்வளோ அழகா அர்த்தத்துக்கு ரெடி பண்ண போயிட்டா இருப்பாரு. ஆமா, அவர் ஏன் தனியா போய் கதவு சாத்தி நிற்கிறாரு? ஐயோ கண்டதே பேசி அவர் தற்கொலைக்கு தூண்டி விட்டுட்டியே. ஏய் நீ ஒருத்தி வாய முடி. ஐயோ வேகமா போய் ஏதாவது பண்ணுங்கயா. என்னாச்சு? என்னங்க? டேய் பா வேகமா போய் கதவை இடிச்சு ஓட. வேகமா போயிடுச்சா நான் தான் ஓடிவேன், கதவு ஓடியாது. நவுரு, நான் போய் சாப்பிட்டு வரதுக்குள்ள காப்பாற்றி வைங்க. எங்க போயிருந்தீங்க எல்லாம்? யாரையும் காணோம்? சினிமாக்கு போயிருந்தோம். சினிமாக்கு போயிருந்தியா? நேற்று தூக்கு போட போன, இன்னைக்கு சினிமாக்கு போயிருக்க. நாளைக்கு தான் குடும்பத்தோட குற்றாலம் போவியா? இடியட். அதெல்லாம் மூட்டை பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம். பாப்கார்னா? பார்த்தா மன்சூரலிகான் மாதிரி இருக்குது. பாப்கார்னுக்கு எதிராக அவ்வளோ பெரிய முடி மூட்டை. அவரு நீ மூட்டையா வைக்கிறியா இல்லை போலீஸை கூப்பிடணுமா? கண்டுபிடிச்சிட்டான். டேய் மூட்டையை கட்டினது யாரு? மாதிரி என்னைய பார்த்துருக்குறேன். சொல்கிறத செய்டா. ஒரு போலீஸ்காரனை பயமுறுத்துன ஓடிடுவேன். நீங்கள் மூட்டையை உள்ளே தூக்கிட்டு வாங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னடா பேச போற? டேய் என்னடா தள்ளுற? விட்டு அடிப்ப போல போலீஸ் மேலேயே கை வைக்கிற. உள்ள போ, சீக்கிரம் போ. ஏசி பண்ண கிட்னாப் பண்ணிட்டோம். ஏசி பொண்ணா? அப்படியே தூக்கிட்டு வந்தீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம வீட்டு பொண்ணு காணாமல் போனாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இதே அவங்க வீட்டு பொண்ணு காணாமல் போனால் உடனே கண்டுபிடிப்பாங்கன்னு. கரெக்டு. ஏசி பொண்ணு காணோம்னா ஏசி பொண்ணு தான் கண்டுபிடிப்பாங்க. உங்கள் வீட்டு பொண்ணு எப்படி கிடைக்கும்? ஆனால் அந்த ஏசி பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படி? உங்ககிட்ட தான் போலீஸ் வாக்கி டாக்கி இருக்கே. ஓ நீ அப்படி வரியா? ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சத்தியமாக உங்கள் பேரை சொல்ல மாட்டேன். சத்தியமாக நீ என்ன தான் சொல்லணும். நான் தான் அவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து ஏசி பொண்ணுத்துக்கு போலீஸை ஓட விட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்போ தான் அந்த பக்கத்துக்கிட்ட பத்திரமா இருக்கணும்னு தோணும். இந்த கேஸ் முடியறதுக்குள்ள ஒன்று போலீஸை திருடனை ஓட விடணும், இல்லை திருடனாய் போலீஸை ஓட விடணும். டேய் நான் சொல்லினேக்கிறேன், நீ நான் அங்கே திரும்பி பார்த்துருக்குற. ஓட விட்டுறலாம் சார். நூறு அடி அடிச்சிட்ட, இப்போ நான் அடிக்கணும். பயப்படாத புளிப்பு, பயப்படாத. சூப்பரா விடாத.
தூக்குல தூக்கணும் அந்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்கினேன். ஏய் சேலஞ்ச் பண்ணும்போது யோசிக்க மாட்டியா? பொண்ணு தூக்கும் போது யோசிக்க மாட்டியா? வாரண்ட் இருக்கா? ஜிபேடு. பந்தலு சொன்ன முன்ன மாதிரிலாம் தொழில் இல்லைடா. கர்மாஸ் போமரா. கர்ணாஸ் இல்லைடா, கர்மாஸ். ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம யாராவது கிட்னாப் பண்ணிட்டு போய்டுவோம், எவனா தூக்கி வந்து போட்டு அடிப்பானுங்க. இப்போ எவனோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. இது வரைக்கும் நான் கிட்னாப் பண்ணதோட இவனுக்கு தான் அதிகமாக என்னை கிட்னாப் பண்ண வந்துக்கிறானுங்க. ஆமாம், என்ன கேஸு? ஏசி பொண்ணை தூக்கிட்டாங்களாம். ஏசி பொண்ணை தூக்கிட்டானுங்களா? ஏண்டா ஊர் உலகத்தில் பொண்ணா இல்லை? ஏசி பொண்ணை தூக்கணும் முட்டாளி எவன்டாவன்? காலம் எடுத்து போகிறான் பேர் காண்டாம் போயிருக்கோம். சார் சிட்டியில் இருக்கிற எல்லா கிட்னாப்பர்ஸையும் பிடிச்சாச்சு சார். கண்டிப்பாக இவங்களை தாண்டி அந்த பொண்ணை யாரும் தூக்கி இருக்க மாட்டாங்க சார். போலீஸுக்காரன் வீட்டில் கை வச்ச இவனுங்க யாருக்குமே கையே இருக்கக்கூடாது. பிரீத்தி, டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்கங்க. ஏய் எல்லாம் வேற வண்டியில போங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வண்டியை விட்டு இறங்க வேணாம். ஏய் இறங்க. சார் பிரீத்தி மயக்கம் ஆயிடுச்சு, அவசரமா ஹாஸ்பிட்டல் போறோம் சார். சொல்லுகிறேன் ஆஸ்பத்திரி குஸ்திரி. இறங்க இறங்க. இறங்கு இறங்கு இறங்கு. அவங்க ஏதோ அர்ஜென்ட்டா போன போல. நம்ம வேற வண்டியில போய்க்கலாம், இறங்குங்க. ஏய் புட்டி இறங்குடா. வெள்ளாட்டி இறங்குறியா இல்ல ஆட்டோ கவுக்கோ? சா வச்சிரும். ஏய் கிளி, டக்குன்னு இறக்கி ஏத்துறா. கெஞ்சி நிக்கிற. அவங்க மயங்கிட்டாங்க, அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். என்னது மயங்கிச்சா? ஏய் அதை எத்தி முதல்ல வெளியே வைடா. ஏய் சொல்லுவ ஏய் மாட்டேன். என்னடா தடவி நிக்கிற? அக்கல்ல கையை விட்டு வெளியே. ஒழுங்கா போடா. சார் அவங்க மயங்கிட்டாங்க சார். என்ன மயங்கிச்சு கேங்கிச்சுன்னு அதை இறங்குடா. சார் ஏட்டல லாரி ஏத்துட்டு போறீங்க. ஏய் ஏத்துறா. பிரச்சனை வேணாம் சார். பேஸ்ட் நேக்கற மேல கை வைக்கற. ஏய் காலை அமுக்கி விட்டுறீங்க. ஏத்துடா அவனை. டேய் என்னடா வெறிப்பத் நிக்கிறீங்க? டேய் கந்தா வாயை பத்த சொன்னா என்னடா விரல கடி குத்துக்குற? தொழில் சுத்தமே இல்ல உன்கிட்ட. இதே பண்ணிட்டனா வாழ்க்கையில பொறுக்கி ஆயிடுவ நீ. ஏய் கிளி, என்னது? ஏய் இதெல்லாம் பார்க்காம நீ தூக்கின்னு போய் கத்தியா வைக்கிற. கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டானா என்னடா பண்ணுவ? சார் நீங்க ஏதோ அர்ஜென்ட்டாக போறீங்க போல் இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஏய் மேடம் தூக்கி உள்ள போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணானே, நானே போய் உட்காந்துக்கிடுவேன். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசாக பண்ணுறீங்க. அவன் ரொம்ப கத்துறான், நாங்கள் அப்படி ஓரமாக உட்காடுறோம். போகிற வழியில் எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறீங்களா? இப்போ என்ன அவன் கத்தக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம். கொஞ்சம் நவருங்க. யோ நீ பாட்டுன்னு போட்டு போயினே இருக்கிற. அவனை 1 ஹவரில் ஆஜர் பண்ணணும். 1 hour கஷ்டம், 2 hours அவனை எந்திரிச்சிரும். அப்படி எந்திரிக்கலன்னா 9445471051 கால் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏய் கிளி, நோட் பண்ணியா? நீ பண்ணல? அடிங் நோட் பண்ணு. ஏய் என்ன? படிக்க தெரியுமா? தெரியும். முடி கொட்டுதே மறந்துக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. யார்? நான். சார் ஹாஸ்பிட்டல் தானே, ஏறுங்க நம்ம வண்டியிலே போகலாம். டேய் உங்கள்கிட்ட கேட்டோமா? இல்லை அடி வாங்கியிருக்கீங்க. கமலக்கண்ணன் காமேஷ் இந்த கோயில் வாங்க கூப்பிடுறான். இங்க வாங்க. ஐஜி மன்னிப்பு கேட்கணுமா? டேய் ஏறுங்கண்ணா ஏறுங்கண்ணா. டேய் தம்பி கொஞ்சம் தள்ளி வரப்பா.
குடிங்க சார். யார் நீ? நான் தான் நவனி. நவனினா பிரதமரா? பொண்ணோட அப்பா சார். குடிங்க சார். இந்த பொண்ணு பேர் பிரியங்கா. போன புதன்கிழமை செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஸ்கூல்லேருந்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தப்போ இந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஐயோ, கல்லணைஞ்சக்காரனாங்க. சிட்டியில் உள்ள கிட்னாப்பர்ஸோட செல்ஃபோன்லாம் ட்ராக் பண்ணதில் உங்கள் 3 பேரோட செல்ஃபோன் சிக்னல் தான் இந்த பொண்ணோட ஸ்கூல் பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ உங்கள் 3 பேரில் ஒருத்தர் தான் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க. யாருன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளேயே வச்சிருவேன். புரியல. உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சு தச்சிருவேன்னு சொன்னேன். என்னது? கிட்னி ஏத்துட்டியா? நான் எடுத்துட்டானா? கிட்னி ஏத்துட்டானா? கிட்னி தானே எத்தா, மொபைல் பர்ஸ் எதுவும் எடுக்கல. டேய் நீட்டு மாடு, உனக்கு கிட்னி என்னன்னு தெரியாதா? அதான் 2 இருக்குல்ல, ஒன்று அவன் எடுத்துட்டா, இன்னொன்று இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? ஏண்டா நம்ம குடிக்கிற குடிக்கு 4 கிட்னி இருந்தாலே பத்தாது, ஒரு கிட்னி வச்சுனா ஒன்றுக்கு அடிப்ப. டேய் என்ன விளாடுறியா? மௌனம். அப்படிலாம் பதட்டப்படக்கூடாது. உள்ளே இருக்க சுவிட்சு டப்பு டப்பு டப்புன்னு விட்டுரும். ஒன்று விட்டுருச்சா இன்னும் 2 விட்டா செத்துருவேன். ஒன்றுமே புரியல சார். 3 நாளாகவே செய்யாத தப்புக்கு செய்ன்னு செய்கிறானுங்க. கிட்னி பிடிங்கி ஏதோ புளி மிட்டாய் டப்பாவில் போட்டு பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்களில் யார் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணீங்களோ நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கிட்னியை திரும்ப உள்ளே வச்சு அழகாக தச்சிருவேன். திருப்பி வச்சு தச்சிருவியா? சார், நான்லாம் ஒரு ஏழை வீட்டு குழந்தைய கடத்தி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற பணக்கார குடும்பத்துக்கு வித்துருவேன் சார் நான். சார், என்னால் நிறைய குழந்தைங்க வந்து கோடீஸ்வரனாக இருக்காங்க சார். சார், இதை ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கேன் சார். காமராஜரா நீ? கம்மநாட்டி, நீ இதை போய் வெளியே சொன்னால் உனக்கு சிலையாட வைப்பானுங்க. ஏப்பா, இவனுங்க 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் கிட்னாப் பண்ணலப்பா. அப்படின்னா நீ பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? அன்னைக்கு அந்த டைமில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? என் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். உன் பொண்டாட்டி நம்பர் சொல்லு. நான் உன் புருஷன் பிரதாப் பேசுகிறேன். தெரியுதுடா பண்ணி சொல்லு. புதன்கிழமை மதியானம் உன்னை வந்து நான் எங்கே பார்த்தேன்? நான் எங்க இருந்தேன்னு அங்கே தானே வந்து பார்த்துருப்ப. அதான் எங்கே? ஏய், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம நீ வந்து என்ன அங்கே பார்த்த? உன் கூட வாழறதுக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். நீ எங்கே இருந்த? ஃப்ரெண்டோட குஸ்ட் இருந்த. உன் ஃப்ரெண்டு நம்பர் சொல்லு. 90031. இப்போ கூட ஒன்றும் இல்லை. உங்கள் 3 பேரில் யார் குழந்தைய கிட்னாப் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா இப்போவே கிட்னியை திருப்பி வச்சு அமுச்சிடுவேன். இல்லைன்னா இன்னொரு கிட்னியை எடுத்துருவேன். தெரியும்ல? சார், நான் தான் தூக்குனேன், என்ன மன்னிச்சிருங்க சார். கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் எங்க இருக்குடா சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சாரி, இப்போ அந்த குழந்தை என்கிட்ட இல்லை, அதை வேற ஒருத்துக்கு கொடுத்துட்டேன் நான். யாருக்கிட்ட சார் தெரியல சார். பொண்ணு இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் சார், அவங்க இடத்த சொல்லுவாங்க சார். அப்புறம் காசு கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அப்போ காசை திருப்பி கொடுக்குறேன், பொண்ணை திருப்பி கொடுங்கன்னு கேளு. அதெல்லாம் தரமாட்டாங்க சார், அவங்க கிட்ட பேசவும் முடியாது சார். இவனே, இவங்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிற, கண்ணு தலையில வச்சு பொண்ணு வரலன்னா சுற்றுவோம் சொல்லு. அப்போ வரும் பொண்ணு டபக்குன்னு. ஏய், அப்படி அவங்ககிட்ட சொன்னால் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறோனுங்கடா லூசர். டாக்டர், அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பொண்ணு இருக்குது வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுங்கள், வருவானுங்க. ஹலோ பிரதர், ஒரு பொண்ணு இருக்கு, 10-11 வயசு இருக்கும், வாங்கிக்கிறீங்களா? முந்தானே தானே ஒன்று குத்த, மறுபடியும் இன்னொரு பொண்ணா? நீ போகிற ஸ்பீடை பார்த்தா ஊரில் ஒரு பொண்ணு கூட இருக்காது பொழுது. வேலைக்காரன் யா நீ இனிமே வெறும் கண்ணன் இல்லை, கடத்தல் கண்ணன். சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன், எத்துக்கு வா. சரி. பார்த்தல 15 இயர்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் என் கிட்னி கூட நான் கிளம்புறேன். இல்லை ப்ரோ, இந்த விஷயத்தில் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனால பொண்ணு கிடைக்கிற வரைக்கும்
நீங்கள் எங்ககிட்ட இருங்க, உங்கள் கிட்னி இவர்கிட்ட இருக்கட்டும். இவங்கிட்டியா? டேய் என்ன விளாட்றியா? ஐடியா கொடுத்தா கிட்னி திருப்பி தருவேன் தான்டா சொன்னேன். கிட்னியும் வச்சுப்ப ஐடியா வச்சுக்கா. இவர் பெரிய ஐடியா புலி, இவரை வேற வச்சுக்கிறோம். ஏய் இந்த மாதிரி சும்மா சும்மா கத்தின்னு இருந்த உன் கிட்னியை தூக்கி கக்குத்துல ஊற்றிடுவேன். கக்கூசில் ஊற்றியா? நீ ஊற்றுவ. ஆமாம், இன்னொரு பொண்ணு இருக்குது நீங்களே, இருக்குதா? இல்லையா? இருக்குதே. பொம்பளை வேஷமா போட்டு விடுறேன். பின்ன என்ன உனக்கு கமலஹாசன் வேஷமா போட்டு விட முடியும்? சார் அதை விடுங்க சார். ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு? எப்படி இன்னொரு சொல்லு. நல்லா பாருங்க சார். 1 நீடில் கரெக்டாக உள்ளே போகணும். 2 மருந்து உள்ளே போகணும். 1 2 1 2. அவ்வளோதானே? குடு இதை போய். டிரைவர் ஏப்பா இந்த பொண்ணு கண்டிப்பாக குத்தாதுப்பா. தெரியும். என்ன சொன்னா? இல்லை ரெட்டை ஜடை மட்டும் தான் இருக்குது, பூ வைக்கணும். வாங்கின டேய் என்னடா மூஞ்சி இது? ஏய் நடி அடிக்கிற மூஞ்சில. ஊதி குத்தும் போது நவரியா நீ? அசிங்கப்படுத்துற என்ன? டேய் நீ தப்பா குத்திட்டு அவனே ஏடா கொட்டினுங்கிற? நீ கொட்டுற கொட்டில் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறான். டே டாக்டர், அந்த பொண்ணு டாக்டர் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கேளுங்க டாக்டர். பொண்ணு என்கிட்ட இல்லை சார், வேற ஒருத்தங்கிட்ட கை மாற்றி விட்டேன் சார். யார்கிட்ட? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்ணுறது நான் திருச்சியாவை தூக்கின்னு வர முடியும். பகத் சும்மா காண ஏத்துற அவனை. பொண்ணு யார்கிட்ட இருக்கு? அவனுக்கு ஃபோன் போடு. சார் நாம எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது சார். அப்புறம் அவங்களாவே ஃபோன் பண்ணுவாங்க சார். பொண்ணு இருக்கான்னு கேட்பாங்க சார். இருக்குன்னு சொன்னால் இடம் டைம் சொல்லுவாங்க சார். அந்த டயத்தில் நம்ம கொண்டு போய் பொண்ணை கொடுத்துட்டு வந்துடணும் சார். அவங்கள பற்றி வேற என்ன தெரியும் உனக்கு? அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். ஈவு இறக்கமே பார்க்க மாட்டாங்க சார். ஹே, நான் ஹெலிகாப்டரில் எத்தனை வரியா சாம்பார? காட் ஹர்ட் கபர், யூ சில். என்னடா ஆச்சு? கையை டோலை வச்சிட்டேன். அப்போ கண்ணை நான் பட்டெக்ஸில் வச்சிருந்தியா? மேபி. போடா. ஹேய் வந்து ஊத்து. நீ என்னடா ஃபேஷன் ஷோவில் வர்ற மாதிரி வர? கையை எடுடா. உனக்கு என்னடா ஆச்சு? சாப்பிடும் போது கையை கச்சிக்கினேண்ணா. இந்த கையை கச்சிக்கினேன், இந்த கையில் சாப்பிட்டேன்னா இந்த கையும் கச்சிக்கினேண்ணா. நான் வேணா உனக்கு ஊட்டி விடட்டா? என் கையும் கச்சிடுறியா? சாலா என்ன பண்ணிட்டு வரீங்க எல்லாம்? எல்லார் கை ஒரே மாதிரி अड़ीपटुக்குது. मेरा से पैसा लेकर के दूसरा से काम कर रहे क्या? बताओ. சொல்லுடா. நான் அது ஒரு கேம்ண்ணா. கேமா? அரக்கை. அரக்கை அப்படின்னா?
கேரு இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு போய் கை வச்சுன்னு வந்துக்கிறீங்க. அகர் துபாரா ऐसे होगा ना எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். चलो जाओ. Listen, Gabar, I am leaving this job right away. Bye, guys. நோக்கரி சோடுக்கு நான் பண்ண போறேன். ரிவெஞ்ச் பண்ண போகிறோம் ப்ரோ. அவ கையை ஒடுக்க போகிறேன். என்னால் தாங்க முடியல. என் அம்மா பற்றி ஒரு சொன்னா லைஃப்பில் மறக்க மாட்டேன். யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? அண்ணே அவர் வச்சனே ஃப்ரீயா விடனே. ஃப்ரீயாவுடா? ஏய், என் அம்மா திட்டினேன்டா. What my mom do? உன்ன அம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா? I'll break his manda, dude. ஏய் பாகல். பாகலா? I don't think you get it properly. கடைசியா உன்னை சொன்னா he's asking for some ஆம்பளை. To me. Where will I go for ஆம்பளை? Do I look like a பொம்பளை? Do you have any ஆம்பளைஸ்? எங்கடா இருக்கான் அவன்? சார் இதெல்லாம் ஒரு விளையாட்டா சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். வேணாம் சார். உன்னை யாரும் தோக்கடிக்கவே முடியாதாமே. நான் உன்னை தோக்கடிக்கணும். இதெல்லாம் ஒரு ஆசையா சார்? ஒருவேளை இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நாளைக்கு என்ன என்ன பண்ணிட்டீங்கன்னா பயமாக இருக்குது சார். तुम्हारा पास खेलना है. உன் கையை உடைக்கணும். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார். சார் 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 சொல்கிறது கேளுங்க சார். வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். வந்துட்டீங்களே சார். சார் ஒரு கால் தான் சார் உள்ளே எடுத்து வச்சுக்கிறீங்க. இன்னொரு காலை நான் உங்கள் ஒப்பனாடா எடுத்து வைப்பான். உள்ள வைடா. டேய் கட்ட பீரோ உள்ளவா. சாரு மோர்லாம் ரிங்குக்கு வெளியே தான். உள்ளே வந்துட்டா மரியாதையே கிடையாது. அவன் மேலே என்னடா காண்டு உனக்கு? இட்டுன்னு அந்த யார்கிட்ட மாட்டி விட்டுக்கிற? சார் ஃபஸ்ட்டு நீங்களா நானா? உடம்பு பார்த்தா தெரியுது. வேலைக்கே போகிறதில்ல. ரெடி? இப்படி ஆயிடும். நான் பிரதாப்பே கால் நடுக்குது, கை ஒதுருது. அடி இடி மெருவுது. ஊர்ல இருக்கிற எல்லா கையும் வச்சல்ல. உலச்சி கபரே துப்பு கட்டவன் எப்படி துப்புறான் பத்தியா? அத்தது ஒண்ணு கூட அடிப்பா. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். சார் வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு சார். நான் வரல சார், விட்டுருங்க சார். என்னடா வரலன்னா அவர் பயங்கரமா அடிக்கிறார். தண்டவாளத்தை உடைக்கிறேன் பாக்குறியா? மூஞ்சி அப்படியே அடிச்சு ஜீவ சமாஜாக்கம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியா? அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ணில் தண்ணி இல்ல, கண்ணை பிடிக்குது பாரு. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர், you cried, it's over. Don't fool around. ஏய் இல்லடா. அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடா மாடு சொல்லிட்டே இருக்க. கபர் மாமா மருகையா. கபர் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? கனகாமரம் கொள்கையா. கோமதிக்கா, இப்போ எதுக்கு இவ்வளோ காண்டா மறைச்சுனுக்கிறீங்க? நியாயமாக பார்த்தா உங்கள் ஆளுங்களை தான் நீங்கள் மறைக்கணும். ஆனால் அவளை நான் சொல்லுவேன், உங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அதுதான் உண்மை. இந்த கனகாமரம் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கோமதி வலிக்குதா? கோமதி உங்களை தான் வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோமதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. ஆரம்பி. கோமதிக்கா வலிச்சா சொல்றீங்களா? ஏய் கதவு சாத்தின்னு போக மாட்டேன். எனக்கு ஒன்று தோண்டி. என்ன அது? ஒருவேளை அவங்க 5 பேரும் ஒரே குடும்பமாக இருந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணு காணாமல் போய் அந்த பொண்ணை தேட கிளம்பும் போது அவங்களுக்கு ஆள் பத்தாம நம்மளே ஏமாற்றி கூப்பிட்டு வந்தாங்கன்னா? ஏய் நான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? பின்ன நடக்கிற பிள்ளைலாம் பார்த்தா கடத்த வந்த மாதிரி ஆகுது, காப்பாற்ற வந்த மாதிரி தான் இருக்குது. நீ சொல்கிறதுலே லாஜிக் இருக்குது. பொண்ணுன்னா யாரோட பொண்ணு? வேற யாரு? சுமதி தான். ஏய் சி, சுமதியை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்கு? இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம்,
அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, நான் எல்கேஜி படிக்கிறேனா? மகாலி உயிர் மேட்ரு. கிளே லவ் மேட். டேய் ஒண்ணுங்க ஓடுறா. அவன் கேட்டாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. சாரி, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அவன் ஒரு முட்டா பையன். அவன் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனால தான் நீ பாஸ். அட்ஸா எவ்வளோ பெரிய பிளானை நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சான் பாத்தியா? ஆக்சுவலாக இவன் தான் பாஸ். இவனை கக்கூத்துலேயே வச்சு தாத்துறது தான் நமக்கு நல்லது. ஓ எரிக்க போறீங்களா? பரவாயில்ல, நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு ஜிம் சக் 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 டூ. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஏய் நீங்க என்னடா 2 கட்டியா கொண்டு வரீங்க? 4 கட்டியா கொண்டு வந்து எரிக்கிடா. நீங்க எரிக்கிறது முன்னாடி வெயில எரிஞ்சு நானே சித்திரம் போலுக்குது. ஜெட்டி வேற டைட்டா போட்டு வந்துக்கிறேன். இங்க 2 போடு. எப்பா கொஞ்சம் கை கொடுப்பா. கொஞ்சம் டைட்டாக கட்டு, கடலில் விழுந்துட போகிறேன். ஏய் நிறுத்துடா. ரீமேட்ச் கூப்பிடான்னு நினைக்கிறேன். எப்படி ஆச்சு கெளிக்கிறேன் பாரு. இவ்வளோ நாள் எனக்காக எதுவும் கேட்டதில்லை. இப்போ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அண்ணா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களாண்ணா? இந்த நிலைமையிலேயுமா? நீங்க அந்த பக்கம் போயிட்டு வருண் இந்த பக்கம் அமுச்சு விடுங்கண்ணா. எனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களாண்ணா? ஏம்மா என்னை சிலுவில் அரைஞ்சிருக்கானுங்க. என்னை போய் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மனசாட்சி இல்லை. கம்முன்னு நில்றி. சரிண்ணா, அப்போ வருண் இந்த பக்கம் வர சொல்லிட்டு நீங்க அந்த பக்கம் போயிருங்கண்ணா. அவனை மட்டும் நான் கட்டில் போட்ட படுக்க வச்சுக்கிறானுங்க. அவனையும் கட்டி போட்டு தானே வச்சுருக்கானுங்க. சாகும் போது உனக்கு காதல் கல்யாட்டம் கேட்குதுல்ல? டெத் பெட்டில் இருக்கம்மா, இரிட்டேட் பண்ணாத. சேத் பெட்லையா இருக்கீங்க? ஓ கர்த்தரே, பார்த்து தொலை. முடி மறைக்குதுண்ணா. முடி பிடுங்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவன் எவ்வளோ திறனோ அவ்வளோ பேசிக்கிடி பைத்தி காட்சி. வருண், தெரியாம உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் வருண், என்னை மன்னிச்சிருங்க.